அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செங்கோட்டையில கட்சி வந்து நீக்கிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து? அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அது பத்தி நான் இந்த கருத்து சொல்ல சேகர் பாபு எங்களுடைய எதிர்கட்சி. இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர். அவர் எங்களுக்கு ஆதரவா பேசுவாரா? இதுதான் பேசுறாரு. இன்னைக்கு கோயில் நகரங்களா இருக்கக்கூடிய கும்பகோணங்கள்ல நிறைய கோபுரங்கள் இடிஞ்சு விழுங்க. அதையெல்லாம் வந்து மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபு முதல்ல அதை பார்க்க சொல்லுங்க. அடுத்த கட்சி பிரச்சனையை பத்தி அவங்க வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கேள்விதான். அதை பத்தி இன்னொரு நாள் சொல்றாங்க. பீகார்கள் பற்றிய கருத்துக்கள் வந்து பெரிய பரவலா கைது தமிழ்நாட்டில் பெருசா வருது. பிரதமர் தெரிவித்த கருத்துக்களுக்கு வன்மத்தை ஏற்படுத்துவது. தமிழ்நாட்டுல வன்மத்தை ஏற்படுத்துவதும் வடக்கு தெற்கு என்று பிரித்து பேசுவதும் மொழி வாரியாக பிரித்து பேசுவதும் இப்பொழுது கலைஞர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு அதை செய்து கொண்டே இருக்கிறார். இதுக்கு பேரு கோயப்பல்ஸ் தத்துவம். ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லியாச்சுன்னா அது இந்த ஒரு பழமொழி உண்டு. காரையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து அதுக்கு அடுத்தெல்லாம் சொல்ல விரும்பல, அது சொல்றேன். ஒரு ஒருத்தன் பத்திட்டே போவான். அந்த ஒருத்தன் சொல்லுவான் இது ஆடு அப்படின்பான். இல்ல அது வேற மாதிரி சொல்லுவான். பக்கத்துல ஒரு 4-5 தடவை பேர் சொல்லும்போது ஆமான்னு நம்பிட்டு போயிடுவாங்க. அந்த பழமொழி உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைப்பது, மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் டெல்டாக்காரன் என்று சொல்லி தன்னை மாறுதட்டிக் கொள்ளக்கூடிய எனக்கு மிகவும் வேண்டிய நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்டாக்கார மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாயாவது கொடுத்து உதவ வேண்டும் என்று இதில் நாங்கள் அரசியல் பண்ணல. கட்சி பாகுபாடு பார்க்க கொடுத்தா நானே முதலமைச்சரை பாராட்டுவேன். அவ்வளவுதான். அவரு அப்படி ஒன்றும் சொல்லலையே. அந்த கருத்து அவர் அந்த கோணத்துல அவர் சொல்லவே இல்லை. நீங்க தவறா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன திட்டத்துல யாராக இருந்தா நான் அவரை திட்டுவதில்லைன்னு சொல்லிடுறேன்.